செதிபழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. பூவிதழ் மலரே, எழில் அன்பு. அத்தியாயம் 17. மழை துளிகள் தூறலாக மேலே விழ அதை சற்றும் உணராது கண்களில் தேகிய கண்ணீருடனும் அதிவேகமாக துடிக்கும் இதயத்துடனும் தவிப்புடன் நின்றிருந்தாள் சுபரூபா. கலைவாணியும் பானுமதியும் ஒரு பக்கம் நின்று அழுது கொண்டிருக்க கரகரத்த குரலை சமன்படுத்திக் கொண்டு ஒரு காவல் அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருந்தார் நன்மாறன். சுபரூபா மட்டும் தனியாக நின்றிருக்க அவளின் அருகில் வந்த விஷ்ணு, நீங்க அம்மாவையும் அத்தையையும் கூட்டிட்டு போய் கார்ல உட்காந்துருங்க நீ, திரும்ப பெரிய மழையா வர்றது போல இருக்கு என்றான். அவனை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் ஏறிட்டவள், பத்திரமா நம்ம கிட்ட கிடைச்சிருவாங்க தானே விஷ்ணு என்று பரிதாபமாக கேட்டாள். அவ்வளவு நேரம் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளிடம் பேசிக் கொண்டிருந்த அந்த ஆண்மகனின் கண்களும் கலங்கின. ஆனாலும் உடனே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, கிடைச்சிருவாங்க நீ என்றான். சுற்றிலும் இருந்த சூழ்நிலையையும் நடந்து கொண்டிருந்த தேடலையும் கவனித்துக் கொண்டிருந்தவளுக்கு விஷ்ணு தன்னை சமாதானப்படுத்த சொல்வது புரிந்துதான் இருந்தது. ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தன் கணவன் நல்லபடியாக கிடைத்துவிட மாட்டானா என்ற ஏக்கத்துடன் கீழே இருந்த பள்ளத்தை பார்த்தாள் சுபரூபா. ஏற்கனவே பள்ளம் என்றாலே பயத்துடன் இருப்பவளுக்கு இப்போது அது பெரும் மரணக் குழியாகவே கண்களுக்கு காட்சி தந்தது. அக்குழி தன் கணவனை காவு வாங்கிவிடக் கூடாது என்று இறைவனிடம் இடைவிடாது பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். இச்சம்பவம் வெறும் கனவாக மட்டும் இருந்துவிடக் கூடாதா என்று உள்ளம் துடித்தாலும் அது உண்மைதான் என்பதை எடுத்துரைப்பது போல் இருந்தது நடந்து கொண்டிருந்த நிகழ்வு. ரகுநந்தன் ஓட்டி வந்த கார் பள்ளத்தில் சரிந்து விட்டதாக விஷ்ணு சொன்ன செய்தி முதலில் தன்னை வீட்டிற்கு வரவைக்கும் ஏமாற்று வேலை என்றே நினைத்தாள் சுபரூபா. ஆனால் அது உண்மைதான் என்று அவன் கலக்கத்துடன் சொல்ல அந்நொடியிலிருந்து அவள் இதயத் துடிப்பு எகிரி கொண்டுதான் இருந்தது. புதிதாக கட்டப்போகும் ரிசார்ட்டுக்கான இடத்தை கடந்த 1 மாதத்தில் வாங்கி பத்திரப்பதிவையும் முடித்திருந்தான் ரகுநந்தன். அந்த இடத்தில் ரிசார்ட்டை எந்த மாதிரி கட்ட வேண்டும், என்னென்ன திட்டங்கள் என்பதையெல்லாம் கட்டடப் பொறியாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்தத்தான் அன்று சென்றிருந்தான் அவன். எல்லாம் பேசி முடித்து கிளம்பும் போதே மழை ஊற்ற ஆரம்பிக்க வெகு கவனமாகத்தான் காரை செலுத்தினான். ஆனாலும் அவனை தொடர்ந்து கொண்டிருந்த விதி அவனின் தலைவிதியை மாறி எழுத நினைத்திருந்தது போலும். அந்த விபத்து நேரிட்டிருந்தது. ஒரு பக்கம் மலையும் ஒரு பக்கம் பள்ளமும் இருக்க, மலையில் திடீரென மண் சரிவு நிகழ அது தன் காரை மூடிவிடும் அபாயத்தை உணர்ந்து காரை விரைந்து செலுத்தி ஒரு வளைவில் திருப்ப கார் அவன் கட்டுப்பாட்டை மீறி பள்ளத்தில் சரிய ஆரம்பித்திருந்தது. பின்னால் வந்த வாகனத்தில் இருந்தவர்களும் முன்னால் இருந்த வாகனத்தில் இருந்தவர்களும் அதை கவனித்து உடனே காவல்துறையினருக்கு தகவல் சொல்லிவிட்டனர். அதிலும் பின்னால் வந்த ஒரு காரில் இருந்தவர் வீடியோ எடுத்துக்கொண்டே வந்து கொண்டிருந்ததால் அதை வைத்து முன்னால் சென்று விபத்துக்குள்ளான கார் நம்பர் அறியப்பட்டு உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் கதறிக்கொண்டு வந்து சேர்ந்தனர். இதோ இப்போது கார் சரிந்த இடத்தில் ரகுநந்தனை தேடி அலைந்து கொண்டிருந்த மீட்பு பணியினரை தெய்வங்களாக பாவித்து பார்த்து கொண்டிருந்தனர். போலீஸ் என்ன சொல்றாங்க விஷ்ணு என்று நடுங்கிய குரலில் கொழுந்தனிடம் விசாரித்தாள் சுபரூபா. நடந்த விபத்துல ஒரே ஒரு நல்லது மட்டும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ணி. கார் சரிய போகுதுன்னு தெரிஞ்சதுமே அண்ணா கார் கதவை திறந்து குதிக்க முயற்சி பண்ணியது பின்னால வந்த ஒருத்தர் எடுத்த வீடியோல பதிவாயிருக்கு. கார் கீழே சரிஞ்சு போயிடுச்சு. அண்ணா சரிஞ்ச இடத்துல மேடும் பள்ளமுமா இருக்கு. அதுல அண்ணா மேட்ல மாட்டிக்கிட்டானா இல்ல பள்ளத்துல உருண்டுட்டானான்னு தான் தேடிட்டு இருக்காங்க. மழை இருட்டுல அவங்களால உடனே கண்டுபிடிக்க முடியல. இந்த பள்ளத்துல அண்ணா உருண்டு போயிடாம இருக்கணும்னு தான் இப்ப என் பிரார்த்தனை எல்லாம் என்றான். அவனின் பிரார்த்தனை இப்போது அவளுடையதாகவும் மாறிப்போனது. கணவன் மீதிருந்த கோபங்கள் ஆதங்கங்கள் எதுவும்
இப்போது அவளின் நினைவில் கூட சிறிதும் இல்லை. கணவன் நல்லபடியாக தன்னிடம் வந்து சேர்ந்துவிட வேண்டும் என்றுதான் அவளின் ஒவ்வொரு அணுவும் துடித்துக் கொண்டிருந்தது. மழை சடசடவென வர ஆரம்பிக்க விஷ்ணு கவலையாக வானத்தை பார்த்தான். சுவரூபாவிற்கு அவனின் கவலை ஏனென்று புரிந்தது. பெரிய மழை பெய்தால் தேடுதல் வேலை தாமதப்படும். அதைவிட மண்சரிவு ஏற்படவும் வாய்ப்புண்டு. மண்சரிவு ஏற்பட்டால் ரகுநந்தன் எங்கேயாவது தேங்கி மாட்டியிருந்தால் அவனும் சரிய வாய்ப்புண்டு என்று அந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்தவளுக்கு புரிந்த உண்மை நெஞ்சை போட்டு உலுக்கியது. பயத்தில் அவளின் கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தன. அவள் நிலையை கண்டுகொண்ட விஷ்ணு, அண்ணி, இந்த பக்கம் வாங்க என்று அவளை மட்டுமல்லாது அன்னை அத்தையையும் அழைத்துச் சென்று தங்களது இன்னொரு காரில் அமர வைத்தார். கலைவாணியும் பானுமதியும் ஏதேதோ புலம்பிக் கொண்டே அழ, கைகளால் முகத்தை பொத்திக் கொண்டு குலுங்கி அழ ஆரம்பித்தாள் சுபரூபா. ஏமா சுபா, அழாத, நம்ம ரகு கண்டிப்பா கிடைச்சிடுவான் என்று மருமகளுக்கு ஆறுதல் சொல்வது போல் தனக்குத்தானேயும் சொல்லிக் கொண்டார் கலைவாணி. அத்த என்று அவரின் தோளில் சாய்ந்து கதறியவள், எல்லாரும் சொல்றது மாதிரி என்னோட ராசியும் முக லட்சணமும் தான் சரியில்லையோ, அதனாலதான் அதை அத்தானே இப்படி பழி வாங்கிருச்சோ என்று கேட்டுக்கொண்டே கதறி கதறி அழுதாள். எப்பொழுதும் தன் தன்னம்பிக்கையை விடாதவள் இப்பொழுது உடைந்து தன்னையே குறையாக சொல்லி அழவும் கலைவாணியால் தாங்கவே முடியவில்லை. மகளின் மனநிலை புரிந்து பானுமதியும் கதறி அழுதார். இந்த சூழ்நிலையிலும் கூட மகள் தன் ஆதரவை நாடவில்லை என்பது உணர்ந்து அதற்கும் வேறு அவருக்கு அழுகை வந்தது. என்ன பேசுற சுபா? அப்படிலாம் இல்லம்மா, நீ எதுவும் மனச போட்டு குழப்பிக்காத. நம்ம ரகுவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பாரு என்று அவளை தேற்ற முயன்றார். நம்பிக்கையை விட்டுடாது சுபா. நம்ம ரகு நல்லபடியா கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டுவோம். அந்த கடவுள் நமக்காக கண்ணு திறப்பாரு என்ற பானுமதியும் சேர்ந்து ஆறுதல் சொன்னார். அம்மாவுடன் பேசவில்லை என்றாலும் அவர் தந்த ஆறுதல் அவளுக்கு பிடிப்பாக இருக்க கடவுளை வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தாள் சுபரூபா. பெண்கள் மூவரும் தொடர்ந்து தங்கள் பிரார்த்தனையை காருக்குள் அமர்ந்து செய்து கொண்டிருக்க மேலும் 1 மணி நேரம் கடந்த பிறகு, அண்ணி, அண்ணி என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான் விஷ்ணு. என்னவோ என பதறி காரிலிருந்து வேகமாக இறங்கிய சுபா, என்னாச்சு விஷ்ணு என்ற பயத்துடன் கேட்டாள். அண்ணாவை பாத்தாங்களா நீ? ஒரு மேட்ல மாட்டியிருந்தாரா, மீட்புக்குழு மேல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க என்று தகவலை தெரிவித்தார். அப்பனே ஆண்டவா, நீ எங்களை கைவிடலப்பா என்று வானத்தை நோக்கி கத்தி கும்பிடு போட்டார் கலைவாணி. சுபரூபாவிற்கு சற்று நிம்மதியாக இருந்தாலும் கணவன் எந்த நிலையில் இருக்கின்றானோ என்ற பயமும் மனத்தை கவ்வ, விஷ்ணு, அவருக்கு அவருக்கு என்று திணறலுடன் கேட்டாள். பலமான அடி போல அண்ணி, ஹாஸ்பிட்டல் போகணும்னு ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்க சொல்லியிருக்காங்க என்றான் சற்று கவலையாக. சுபாவின் கண்களில் பயத்துடன் கண்ணீரும் துளிர்த்தது. சிறிது நேரத்தில் ரகுநந்தனை ஆட்கள் மேலே தூக்கி வர கணவனின் அருகில் ஓடிச் சென்றாள் சுவரூபா. அவர்கள் தாங்கியிருந்த படுக்கையில் இருந்தவனின் உடல் முழுவதும் சேரும் சகதியுமாக அப்பி இருக்க, அதையும் மீறி தலையில் மட்டும் இல்லாது உடலிலும் ஆங்காங்கே இரத்த கசிவாக இருக்க, ஐயோ அத்தா என்று கதறி அழ ஆரம்பித்தாள். விலகுங்கம்மா, விலகுங்கம்மா என்று துரிதப்படுத்திய மீட்புக் குழுவினர் உடனே அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றினர். யாராவது ஒருத்தர் மட்டும் கூட வாங்க என்று ஒருவர் சொல்ல வேகமாக உள்ளே ஏறிக்கொண்டாள் சுவரூபா. மற்றவர்கள் காரில் ஆம்புலன்ஸை பின்தொடர ஆரம்பித்தனர். ஆம்புலன்ஸில் செல்லும் போதே முதலுதவி செய்ய ஆரம்பிக்கப்பட அதையே தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் சுவரூபா. ரகுநந்தனின் முகத்தில் ஒட்டியிருந்த சகதியை எல்லாம் சுத்தம் செய்ய தலையில் இருந்து வழிந்த ரத்தம் அவன் முகத்தை நினைத்தது. கணவனை அப்படி பார்க்க முடியாமல் துடித்துப் போன சுவரூபா வெடித்து வர துடித்த அழுகையை கையால் வாயை பொத்தி அடக்கிக் கொண்டு குமரினாள். அப்பொழுது ரகுநந்தனின் நீட்டியிருந்த கை சுபரூபாவின் முட்டியை தொட்டது. அதை உணர்ந்தவள் வேகமாக அவனின் கையை பற்றி கொண்டாள். அத்தா, என்கிட்ட திரும்பி வந்துருங்க அத்தா. என்ன திட்டவாவது நீங்க நல்லா இருக்கணும். ப்ளீஸ் வந்துருங்க. எங்களை இப்படி தவிக்க விடாதீங்க அத்தா என்று அவனின் கையை பிடித்துக் கொண்டு கதறினாள். அவளின் கைக்குள் இருந்த அவனின் கை லேசாக அசைந்தது போல் உணர்ந்தவள், அத்தா என்ற ஆவலாக அவன் முகம் பார்த்தாள். அவனின் முகத்தில் எந்த மாறுதலும் இல்லை. ஏமாற்றத்துடன் கணவனை பார்த்தாள்.
ஆனால் அவனின் கையில் மட்டும் லேசான அசைவு இருந்தது. ஏனோ சற்று ஆறுதலாக இருந்தது. சிறிது நேரத்தில் மருத்துவமனை வந்துவிட ரகுநந்தனை அவசர சிகிச்சை பிரிவிற்கு அழைத்துச் சென்றனர். கணவனின் கையை பிடித்தபடி அவள் பின்னாலேயே செல்ல போக தடுத்து நிறுத்தினர். கணவனின் கையை லேசாக அழுத்தி விடுவித்தவள் வெளியே இருந்து காத்திருக்க ஆரம்பித்தாள். காரில் பெண் தொடர்ந்தவர்களும் வந்துவிட கலைவாணியின் அருகில் சென்றவள், ஆம்புலன்ஸ்ல வரும்போது அவர் கை லேசா லேசா அசைஞ்சதத்த என்ற கண்ணீருடன் சொன்னாள். அப்படியாமா? கண்ணு முழிச்சு பார்த்தானா என்று ஆர்வமாக கேட்டார். இல்லத்த, கை மட்டும்தான் அசைஞ்சது என்றதும் கலைவாணியுடன் மற்றவர்களும் ஏமாற்றம் அடைந்தனர். காரோட நம்ம ரகுவும் விழாம அவ கார்ல இருந்து குதிச்சதுனாலதான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கா அண்ணி. காரோட விழுந்திருந்தா, அம்மாடி, இப்ப நம்ம ரகு நம்ம கிட்ட இருக்கா. டாக்டரும் பாத்துட்டு இருக்காங்க. சுபாவும் ரகு கை அசைஞ்சதுன்னு சொல்றா. நம்ம ரகுவுக்கு ஒன்னும் ஆகாத அண்ணி, பாருங்க, அவ சீக்கிரமே கண்ணு முழிச்சு பாப்பா என்று பானுமதி நம்பிக்கையாக சொல்ல மற்றவர்களும் அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டனர். நடுவில் ஒருமுறை வந்து நன்மாறனிடம் கையெழுத்து வாங்கிச் சென்றனர். அவர் நடுக்கத்துடன் போட்டுக் கொடுக்க மற்றவர்கள் பயந்து போய் பார்த்தனர். ஃபார்மாலிட்டிக்கு தான் வாங்கியிருப்பாங்க என்றான் விஷ்ணு. ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக்கொண்டே டாக்டர் வரும் நேரத்திற்காக காத்திருந்தனர். அந்த ஆறுதல் மட்டுமே அவர்களை அதிகம் உடைத்து விடாமல் இழுந்து பிடித்து காத்து கொண்டிருந்தது. நன்மாறனும் கலைவாணியும் பெற்ற மகன் இருந்த நிலையை நினைத்து மிகவுமே தளர்ந்திருந்தனர். அவர்களையும் பானுமதியையும் நாற்காலியில் அமர வைத்து குடிக்க தண்ணீர் வாங்கி வந்து கொடுத்தான் விஷ்ணு. அமராமல் பிடிவாதமாக சுவரில் சாய்ந்து நின்றிருந்த சுபா தண்ணீர் குடிக்க கூட மறுத்துவிட்டாள். வற்புறுத்தி பார்த்துவிட்டு முடியாமல் விட்டுவிட்டான் விஷ்ணு. அவனுமே மிகவும் கலங்கி போயிருந்தாலும் கூட மற்றவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு இப்போது அவனுடையதாகி இருக்க முயன்று தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். இடையில் விவரம் அறிந்திருந்த சித்திரப்பிரியா அங்கிருந்து கிளம்பி வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். வழியில் மழையும் மண் சரிவும் இருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. விஷ்ணுவிற்கு அழைத்த சுரேந்தர் இப்படி தாங்கள் வர முடியாமல் போன நிலையை சொல்லி இங்குள்ள நிலைமையை கேட்டு அவர்கள் ஒரு பக்கம் தவித்துக் கொண்டிருந்தனர். சாலையை சரி செய்ததும் விரைந்து அங்கே வருகிறோம் என்று சொல்லி இருந்தனர். சித்திரப்பிரியா தங்கையிடம் பேச வேண்டும் என்று சொல்ல சுபா இருந்த நிலையை பார்த்த விஷ்ணுவிற்கு அவளால் பேச முடியும் என்று தோன்றவில்லை. அப்புறம் பேச சொல்வதாக சொல்லி சமாளித்துவிட்டு அழைப்பை துண்டித்தார். விஷ்ணுவிற்கு வந்த அழைப்பையோ மற்றவர்களை பற்றியோ எந்த நினைவும் இல்லாமல் தனக்குள் சுழன்று கொண்டிருந்தாள் சுபரூபா. கணவனை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது அவளின் உலகம். திருமணம் நடந்ததிலிருந்து தங்களுக்குள் நடந்த சண்டை, கோபம், ஊடல் எல்லாம் நினைத்தவள் கடைசியாக அன்று காலையில் அவளுடன் அவன் வந்து பேசியதை நினைத்து பார்த்தாள். வீட்டினருக்காக தேடி வந்து அழைத்தாலும் அதையும் தாண்டி கணவனிடம் தெரிந்த ஏதோ ஒரு மாற்றம் இப்பொழுது நினைவில் வந்தது. அவளிடம் எதையோ எதிர்பார்த்தான். அவனுக்கு சாதகமான பதிலை சொல்லிவிட மாட்டாளா என்ற தவிப்பு அவனிடம் இருந்ததாகவே அவளுக்கு பட்டது. அப்படி தன்னிடம் என்ன எதிர்பார்த்தான்? என்ன சொல்ல வந்து வீட்டினருக்காகத்தான் அழைக்க வந்ததாக சொல்லி பேச்சை மாற்றினான் என்று அறிந்து கொள்ள இப்பொழுது அவள் மனம் துடித்தது. அவள் விடையறிய காத்திருக்க விடை சொல்ல வேண்டியவனோ சொல்ல முடியா நிலையில். என்ன விசித்திரமான சூழ்நிலை அது! இருவரும் ஆரோக்கியமாக இருந்த நேரத்தில் வார்த்தைகளால் மோதிக்கொண்டனர். அவன் காயப்படுத்த இவள் அவனை விட்டு விலகி ஓடினாள். இனி அவனுடன் போகவே கூடாது என்ற முடிவில் இருந்தாள். அவன் பேசினாலே தன்னை காயப்படுத்தி விடுவானோ என்று பயந்தவள் இப்பொழுது கணவன் கண் திறந்து ஒரு வார்த்தை பேசிவிட மாட்டானா என்று தவிக்கின்றாள். இப்படி மாறிப்போன அவர்கள் தலைவிதியை நினைத்து சிரிப்பதா அழுவதா என்று அவளுக்கு புரியவே இல்லை. அன்று மாலை மங்கிய நேரம் வரை கூட இப்படி ஒரு மாற்றம் வரும் என அவள் எதிர்பார்க்கவே இல்லையே. காலையில் கூட திடமாக தன் முன்னால் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு நின்றிருந்த கணவன் இப்பொழுது முற்றிலும் உருகுலைந்து உணர்வற்று படுக்கையில். மண் சகதியுடன் இரத்த சகதியும் கலந்து மாறிப்போன அவனின் உடல் அவளின் கண்முன் தெரிய பட்டென்று கண்களை திறந்தாள் சுபரூபா. அந்த நேரம் சரியாக மருத்துவரும் வெளியே வர அனைவரும் அவரை நெருங்க தன் அறைக்கு அவர்களை வர சொல்லிவிட்டு சென்றார். நன்மாறல் விஷ்ணுவுடன் தானும் இணைந்து கொண்டு சென்றாள் சுபரூபா. அண்ணா எப்படி இருக்கான் டாக்டர் என்று விசாரித்தான் விஷ்ணு. பலமான அடிதான். தலை, கை,
கால் மட்டும் இல்லாம உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு என்று மருத்துவர் சொன்னதும் மூவரும் கலங்கி போய் பார்த்தார்கள். கை கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு நாங்க சிகிச்சை பார்த்து கட்டு போட்டுட்டோம். ஆனா என்று மருத்துவர் நிறுத்த, ஆனா என்ன டாக்டர், அத்தா உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? துடித்து போய் கேட்டாள் சுவரூபா. ஒரே ஒரு ஆபரேஷன் இருக்கு. அத மட்டும் பண்ணிட்டா உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு தான் நாங்க நம்புறோம் என்றார். என்ன சொல்றீங்க டாக்டர்? அப்ப அந்த ஆபரேஷனை உடனடியா பண்ணுங்க டாக்டர், லேட் பண்ண வேண்டாம் என்றார் நன்மாறன். அதுல ஒரு சின்ன சிக்கல். தலையில பட்ட அடியில ஒரு இடத்துல ரத்தம் லேசா உறைஞ்சிருக்கு. ஆபரேஷன் செஞ்சு சரி பண்ணிட்டா பேஷண்ட் கண்மொழிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஆபரேஷனை இங்க பண்ண முடியாது. கோயம்புத்தூர் தான் கூட்டிட்டு போகணும். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யறது நல்லது என்றார் மருத்துவர். அப்ப உடனே கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு போறோம் டாக்டர் என்று அவசரப்பட்டார் நன்மாறன். அப்பா, மழையால மலையை விட்டு இறங்குற பாதையெல்லாம் மண் சரிவு சில இடங்கள்ல இருக்குன்னு ரோடெல்லாம் பிளாக் பண்ணிருக்காங்களாம். அதனாலதான் சுரேந்திர அண்ணா கிளம்ப முடியலன்னு சொன்னாரு. இந்த நிலைமையில எப்படி நாம மலையை விட்டு கீழே இறங்க முடியும் என்று கவலையுடன் கேட்டான் விஷ்ணு. என்ன செய்வது என்று புரியாமல் நன்மாறன் திகைக்க சுபாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அத்தியாயம் 18. உள்ளே ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருக்க வெளியே இருந்து அந்த உயிர் தங்களிடம் நல்லபடியாக வந்து சேர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் காத்திருக்கும் நிமிடங்கள் திக் திக் நிமிடங்கள்தான். அந்த நிமிடங்களை இப்பொழுது அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டிருந்தனர் ரகுநந்தனின் குடும்பத்தினர். மண்சரிவை எல்லாம் சீர்படுத்தி சாலையை திறந்துவிட மறுநாள் ஆகியிருக்க அந்த நொடிக்காகவே காத்திருந்தது போல் ரகுநந்தனை கோவை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருந்தனர். ஊட்டி மருத்துவமனை மருத்துவர்கள் ஏற்கனவே கோயம்புத்தூரில் இருந்த மருத்துவமனைக்கு தகவல் சொல்லியிருக்க அங்குள்ள மருத்துவர்கள் தயாராக இருந்ததால் ரகுநந்தன் அழைத்து வரப்பட்டதுமே அறுவை சிகிச்சையை ஆரம்பித்திருந்தனர். அவனை உள்ளே அனுப்பிவிட்டு அனைவரும் தவிப்புடன் வெளியே காத்திருந்தனர். சுரேந்தரும் சித்ரபிரியாவும் கூட அவர்களுடன் வந்து இணைந்து கொண்டனர். மாலை 4 மணியளவில் ஆரம்பித்திருந்தது அறுவை சிகிச்சை. ஆளுக்கு ஒரு பக்கம் மனத்தை கவ்விய சோகத்துடன் நிற்க யாரிடமும் பேசாமல் தனித்து நின்றிருந்த தங்கையின் அருகில் சென்றாள் சித்ரபிரியா. நீ காலையிலிருந்து ஒன்னும் சாப்பிடலன்னு விஷ்ணு சொன்னா. வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், கொஞ்சமாவது சாப்பிடு சுபா என்று சித்ரபிரியா சொல்ல தலையசைத்து மறுத்து விட்டாள் சுவரூபா. கொஞ்சம் மட்டும்டி, ரொம்ப கிறங்கி போயிருக்க, மயக்கம் வந்துட போகுது என்றாள். வேண்டக்கா என்றவளை அப்படியே விடாமல் கணவனை அனுப்பி பழச்சாறு வாங்கி வர வைத்து அதை மட்டும் மல்லு கட்டி பருக வைத்தாள். அதை கண்ட விஷ்ணுவிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது. பெரியவர்களை அவன் கவனித்துக் கொண்டாலும் அவனால் சுபாவை சமாளிக்க முடியவில்லை. எதை கொடுத்தாலும் வேண்டாம் என்று மறுத்து பட்டினி கிடந்தவளை அவனால் உண்ண வைக்க முடியவில்லை. அந்த வேலையை இப்போது சித்ரா எடுத்துக்கொள்ள அவனும் சுரேந்தரும் பெரியவர்களுக்கு ஆறுதலாக நின்றனர். யாருடனும் பேசாமல் தனித்தே நின்றிருந்தாள் சுவரூபா. ஆனால் அவளின் கண்கள் மட்டும் அவளையும் மீறி தண்ணீரை பொழிந்து கொண்டே இருந்தது. தங்கையின் நிலையை நினைத்து வருந்திய சித்ரா அவளின் தோளை ஆறுதலாக பிடித்து, கவலைப்படாதடி சுபா, ரகுவுக்கு ஒன்னும் ஆகாதடி என்றாள். தமக்கையின் ஆறுதல் சுபாவை உடைத்து போட்டது. தமக்கையின் தோளில் சாய்ந்து மௌனமாக குலுங்கினாள். சித்ராவிற்கும் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அழாத சுபா, தன்னை சமாளித்துக் கொண்டு தங்கையை தேற்றினாள். மாலை ஆரம்பித்த அறுவை சிகிச்சை இரவுதான் முடிந்தது. மருத்துவர்கள் சொல்லப்போகும் பதிலுக்காக காத்திருக்க அவர்கள் எதிர்பார்த்தது போல் மருத்துவர்கள் நல்ல பதிலாகத்தான் தெரிவித்தனர். அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்துவிட்டது என்றும் இனி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட அதன் பிறகுதான் நிம்மதி மூச்சு விட்டனர் ரகுநந்தனின் உறவினர்கள். நம்ம வேண்டுதல் வீண் போகலடி சுபா என்று தங்கையின் தோளை பிடித்து சித்ரா மகிழ்ச்சியுடன் சொல்ல அப்பொழுதுதான் சுபரூபாவின் இதழ்களில் புன்னகையே நெளிந்தது. அறுவை சிகிச்சை முடிந்துவிட்டாலும் உறவினர்களை பார்க்க மருத்துவர்கள் அனுமதிக்கவில்லை. ரகுநந்தன் கண்விழிக்க ஒரு நாள் ஆனது. அதன் பிறகும் அடுத்து வந்த 2 நாட்களும் அவன் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில்தான் இருந்தான். தலையில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை என்பதால்
மிகவும் கவனத்துடனே பார்த்து கொண்டிருந்தனர். 2ஆம் நாள் உறவினர்களை அருகில் செல்ல விடாமல் தள்ளி நின்று கண்ணாடி வழியாக பார்க்க வைத்தனர். தலையில் கட்டு, கை காலில் கட்டு, அது மட்டும் இல்லாமல் உடலில் ஆங்காங்கே பேண்டேஜும், இடது புருவத்தின் பக்கம் நீள் வெட்டில் பேண்டேஜும் போடப்பட்டிருக்க இடது கண்ணை சுற்றி வீக்கமாக வேறு இருந்தது. கணவன் இருந்த நிலை சுபாவின் நெஞ்சத்தை நடுங்க வைத்தது. சில நொடிகளுக்கு மேல் அவனை அப்படி பார்க்க முடியாமல் வெளியே வந்துவிட்டாள். என்ன சுபா அதுக்குள்ள வந்துட்ட என்று சித்ரா கேட்க, அத்தான என்னால அப்படி பார்க்க முடியலக்கா என்றாள் முகம் கசங்க. தங்கையை அர்த்தத்துடன் பார்த்த சித்ரா அப்படியே அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த கலைவாணி பானுமதியையும் பார்த்தாள். அவர்களும் சித்ராவை பார்த்து தலையை அசைத்தனர். ரகு மேல இவ்வளவு அன்ப வச்சுட்டு கோபமாவே இருந்தியே, ஏன் சுபா என்று சித்ரா கேட்க, கண்ணீர் தேங்கிய கண்களுடன் அக்காவை நிமிர்ந்து பார்த்தாலே தவிர எந்த பதிலும் சொல்லவில்லை. என்ன சுபா, பிளீஸ்கா, என்கிட்ட எதுவும் கேட்காத. தங்கையின் மனநிலையை அறிய முயன்ற சித்ரா அதற்கு மேல் என்ன பேசுவது என்று அமைதியாகி பெரியவர்களை பார்த்து உதகை பிதுக்கினாள். விடு என்பது போல் கலைவாணி தலையை அசைக்க சித்ராவும் அதன் பிறகு ஒன்றும் கேட்கவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு நிம்மதியாக இருந்தது. கணவனும் மனைவியும் சண்டை கோழிகளாக சிலிர்த்து நிற்க எங்கே பிரியும் முடிவு வரை சென்று விடுவார்களோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. அதற்கு ஏற்ப சுபாவும் அன்னை வீட்டிலும் விடுதியிலும் சென்று இருந்தது அவர்களை இன்னும் அதிகமாக பயமுறுத்தித்தான் பார்த்திருந்தது. என்னதான் பெரியவர்களாக இருவரையும் இழுத்து பிடித்தாலும் அதையும் மீறி அவர்கள் சென்று விடுவார்களோ என்ற அச்சம் இருந்தது. இப்பொழுதோ கணவனுக்கான சுபாவின் துடிப்பும் கண்ணீரும் தவிப்பும் அவளுக்கு அவன் மீது பிரியம் இருப்பதை வீட்டினருக்கு எடுத்துரைக்க மொத்தமாக பெரிய முடிவை எடுத்துவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை துளிர்விட்டது. அதே நேரம் ரகுநந்தன் பக்கமிருந்து என்ன எதிர்வினை வருமோ என்ற பயமும் இருந்தது. ஆனாலும் இப்பொழுது அவனின் உடல்நிலையே அவர்களுக்கு பெரிதாக தெரிய அதற்கு மேல் எதையும் யோசிக்காமல் மற்றதை ஒதுக்கி வைக்க முடிவு செய்தனர். 4 நாட்களுக்குப் பின் ரகுநந்தனின் அருகில் சென்று பார்க்க அனுமதிக்கப்பட்டனர். நன்மாரனிலிருந்து சித்ரா வரை அவனை சென்று பார்க்க வேண்டியவளோ உள்ளே செல்லவே இல்லை. நாங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டோம் சுபா, இன்னும் நீதான் போகல. உன்னை முதல்லே போக சொன்னோம், அப்புறம்னு சொல்லிட்டு இன்னும் போகாம இருந்தா என்ன அர்த்தம் சுபா? போயிட்டு வா. ரகு தூங்காம எங்ககிட்ட எல்லாம் 1-2 வார்த்தை பேசினான். ஆனாலும் அவன் கண்ணை யாரையோ எதிர்பார்க்குது. யாரையோ உன்னதான் பார்க்க நினைக்கிறான் போல. அடம் பிடிக்காம போய் பாருடி என்று அதட்டினாள் சித்திரப்பிரியா. என்னெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருக்கா. என்னை பார்த்து ஒருவேளை டென்ஷன் ஆனா அவருக்கு தான் பிரச்சனை. நீங்கெல்லாம் பார்த்துட்டீங்க தானே, அதுவே போதும் என்றாள் சுபரூபா. நீயா உன்னை நினைச்சுட்டு இது என்னடி பிடிவாதம்? இந்த நிலைமையில இருக்கிற உன் புருஷனை அப்பா கூட போய் பார்க்க மாட்டியா என்று சற்று கோபமாக கேட்டார் பானுமதி. மகளோ அன்னையின் பக்கம் சற்றும் திரும்பி பார்க்கவில்லை. கடந்த 4 நாட்களாக அதுதான் நடந்து கொண்டிருந்தது. அனைவரோடும் சேர்ந்திருந்தாலும் அன்னையிடம் எதுவும் அவள் பேசவில்லை. அதையும் மீறி அவரே பேச முயன்றாலும் பதில் சொல்லாமல் தவிர்த்தாள். அப்போது போல் இப்பொழுதும் மகளின் புறக்கணிப்பில் கண் கலங்கினார் பானுமதி. சித்திரப்பிரியாதான் அம்மாவிடமும் பேசி தங்கையிடமும் பேசி இருவரையும் சமாளித்துக் கொண்டு நடுவில் மாட்டிக்கொண்டிருந்தாள். மருத்துவமனையில் இருக்கும் நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் எல்லோரும் சுரேந்தரின் வீட்டில்தான் போய் தங்கி இருந்தனர். ஹோட்டலில் ரூம் போடுவதாக விஷ்ணு சொன்னதை சுரேந்தர் கேட்கவில்லை. தங்கள் வீடு இருக்கும்போது ஹோட்டலில் தங்குவது தன்னை அவமதிப்பதாக அவன் சொல்ல வேறு வழி இல்லாமல் அவனின் வீட்டில்தான் புழக்கமெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. சுரேந்தரின் தாயும் தந்தையும் கூட அனுசரித்த ஆறுதலாக இருந்தார்கள். விஷ்ணு மட்டும் 2 முறை ஊட்டிக்கு சென்று வந்திருந்தான். யார் சொல்வதையும் கேட்காமல் கணவனை பார்ப்பதை தவிர்த்து வந்தாள் சுபரூபா. அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த நன்மாறன், அவளா பார்க்க நினைக்கும் போது பார்க்கட்டும், கட்டாயப்படுத்த வேணாம், விட்டிருந்த என்று முடிவாக சொல்லிவிட்டார். பிடிவாதமாக இருந்தவளை பிடித்து தள்ளவா முடியும்? அவள் தங்கள் மகனை பார்க்க செல்லாதது கலைவாணிக்கு வருத்தம்தான் என்றாலும் அவரும் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை. அடுத்த 2 நாட்களில் அறைக்கு மாற்றப்பட்டான் ரகுநந்தன். ரகு கூட ஒருத்தர் தான் இருக்கலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. யார் இருக்க போறீங்க? என்னால இதுக்கு மேல லீவ் போட முடியாது என்றார் நன்மாறன்.
வீட்டுக்கு எப்ப அழைச்சிட்டு போகலான்னு டாக்டர் சொல்லலையாங்க? கலைவாணி கேட்க, தலையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, அதோட கை காலெல்லாம் கட்டு. இன்னும் 10 நாளாவது டாக்டர் கண்காணிப்புல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் அவசரம்னா ஊட்டியில இருந்து ஓடி வர வேண்டாம் பாரு. வேற வழி இல்ல, நாம இங்க இருந்துதான் ஆகணும் என்றார். ரகு பக்கத்துல இல்லாத நேரத்துல விஷ்ணு தான் அங்க தொழில பாக்கணும். அவனும் இருக்க முடியாது. வேற வழியே இல்லைங்க. நானும் பானுவும் மாத்தி மாத்தி இருந்து பாத்துக்கிறோம் என்ற முடிவுக்கு வந்தார் கலைவாணி. அவர்கள் பேச்சில் எங்கேயும் சுபரூபாவின் பெயர் இல்லை. அவர்கள் பேசியது காதில் விழுந்தாலும் சுமா தனக்குள் இறுகி போய் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, உங்களுக்கு மூட்டு வலி இருக்கத்த, அதோட எப்படி நீங்க உங்க மகனை பாத்துப்பீங்க? அம்மாவுக்கு அண்ணன் பையனா இருந்தாலும் இப்ப மருமக. ரகு எப்படி மாமியார் கிட்ட கூச்சம் இல்லாம எதுவும் சொல்லுவாரு என்று கேட்டாள் சித்ரபிரியா. வேற என்ன பண்ண முடியும் சித்ரா? வேற யார் பாப்பா? வீட்டுக்கு போற வரைக்கும் எப்படியோ சமாளிக்க வேண்டியதா என்றார் கலைவாணி. வேற யாரும் ஏன் பாக்கணும்? புருஷனுக்கு முடியலனா பொண்டாட்டி தான் பாக்கணும். சுபா பாத்துப்பா அவ புருஷனை என்று தங்கையை பார்த்து கொண்டே சித்ரா சொல்ல, சுபாவின் உடல் விரைந்து நிமிர்ந்தது. ஆமா, நல்லா பாப்பா போ. புருஷங்காரன் கண்ணு முழிச்சதுல இருந்து ஒரு முறை கூட எட்டி பார்க்காதவளா பக்கத்துல இருந்து பாத்துக்க போறா? ஆகிற கதையா பேசு என்று கோபத்துடன் பொறிந்தார் பானுமதி. மகள் இன்னும் அவளின் கணவனை சென்று பார்க்காததை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அந்த கோபத்தை இப்பொழுது சரியாக காண்பித்தார் அவர். சுபரூபாவின் முகம் இறுகியது. போய் பாக்கலனாலோ கிளம்பி போயிடாம இங்கதானே இருக்கா? அதுலயே தெரியலையா அவ மனசு? நாம கூட இருக்கிற வரைக்கும் இப்படிதான் தயங்கிக்கிட்டே இருப்பா. ரகுவ நம்ம யாரும் பாக்கலனா அவதான் பார்த்தாகணும்னு அவளுக்கு தெரியாதா என்ன என்று சித்ரா சொல்ல, அக்கா, நான் வேலைக்கு போகணும் என்ற சுபரூபாவிடம் இப்பொழுது அங்கிருந்து சென்றுவிடும் வேகம் இருந்தது. ஒரு வாரம் லீவு போட்டதானே, இன்னும் ஒரு 10 நாள் லீவு போடு. இப்போ இங்க உன்னோட தேவை இருக்கு சுபா, அத முதல்ல பாரு என்று கண்டிப்புடன் சொன்னாள் சித்ரா. சுபாவின் முகத்தில் விருப்பமின்மை அப்பட்டமாக தெரிந்தது. கணவன் கண் விழித்து விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால்தான், ஆனால் அவனை எதிர்கொள்ளும் தைரியம் மட்டும் ஏனோ வரவே இல்லை. தங்களுக்குள் நடந்த எதுவும் இன்னும் மாறவே இல்லை. அனைத்தும் அப்படியேதான் இருக்கிறது. கணவனின் நிலை கண்டு அவளின் மனம் நிகழ்ந்திருக்கிறதுதான். ஆனால் அவனும் அப்படி இருப்பான் என்று சொல்வதற்கில்லை. அப்படி இருக்க எந்த தைரியத்தில் அவனை அவள் சந்திப்பாள்? மகளின் அமைதியை கண்டு பானுமதிக்கு இன்னும் தான் கோபம் வந்தது. கணவனுக்காக அவள் அழுததை பார்த்து எல்லாம் சரியாகிவிட்டது என்று சந்தோஷப்பட்ட அந்த முதிய பெண்மணியின் மனத்தில் இப்போது கலக்கம் வந்தது. அப்படியெல்லாம் கதறி அழுதவள் இப்பொழுது ஏன் இப்படி வீண் பிடிவாதம் பிடிக்கிறாள் என்ற ஆத்திரமும் வந்தது. அவ பார்க்க மாட்டாடி சித்ரா, பார்க்கவே மாட்டா. புருஷங்கார இந்த நிலைமையில இருக்கும்போதோ எப்படி கல் நிஜமா இருக்கா பாரு. இவள அவனை பாத்துக்க போறா? அவளுக்கு ஸ்கூலு சம்பளம் அது மட்டும்தான் முக்கியம். புருஷனோ அவளோட வாழ்க்கையே அவளுக்கு முக்கியமே இல்ல. வேலைக்கு போயிட்டு வந்தா போதும், அவளுக்கு எல்லாம் கிடைச்சிடும் போல இருக்கு. ஒருவேளை அவ புருஷனுக்கு எதுவும் ஆகியிருந்தா என்ன பண்ணிருப்பா? சந்தோஷமா இருந்திருப்பாளோ? அம்மா! பானுமதியின் பேச்சை சகிக்க முடியாமல் கத்திய சுபரூபாவின் உடல் கோபத்தில் நடுங்கியது. அப்பொழுதுதான் சற்று நிதானத்திற்கு வந்த பானுமதியுமே தன் வார்த்தைகள் அதிகப்படியாக சென்றதை உணர்ந்து கலங்கினார். அதே நேரம் பின் வேறு என்ன செய்ய முடியும்? எடுத்து சொல்லியும் புரியவில்லை என்றால் அப்படி என்ன இதைவிட நல்ல வாழ்க்கை வாழ்த்துவிடப் போகிறாள் என்ற ஆதங்கமும் அவருக்கு இருக்கவே செய்தது. கலைவாணி முகம் கசங்க நின்றிருக்க நன்மாறனோ, எங்க பையனை யார் பாத்துக்கிறதுன்னு உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். என் வேலையை விட்டாவது என் பையனை நான் பாத்துக்கிறேன் என்றார். அண்ணே! பானுமதி ஏதோ பேச வர கையை காட்டி நிறுத்தச் சொன்னார். அப்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக, அத்தானு நானே பாத்துக்கிறேன், ஆனா அத்தானுக்கு பிடிக்கலன்னா போயிடுவேன் என்றாள் சுபரூபா. அனைவரும் வியந்து அவளை பார்த்தனர். இல்லம்மா என்று நன்மாறன் மறுப்பாக தலையை அசைக்க, உங்க புள்ள என்ன சொல்லுவாரோன்னு தான் யோசிச்ச மாமா. இப்பவும் அதுக்குதான் யோசிக்கிறேன். இப்ப அவரோட உடல்நிலையோட மனநிலையும் முக்கியம்தான். என்னால அவருக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம் நினைச்சேன். ஆனா அவர் எப்படி நடந்துக்குவாருன்னு தெரியாம நானே முடிவுக்கு வர்றது தப்புதான். நான் பாத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்ல என்றாள் சுபரூபா. மருமகளின் அருகில் வந்து அவளின் கையை பிடித்த கலைவாணி, எனக்கு கூட உன் மேல கோவம் வந்தது சுபா. அவனை பார்க்க போக மாட்டேங்கிற, அவனை பார்க்க முன்வர மாட்டேங்கிறன்னு.
ஆனா நீ இப்ப சொன்ன பிறகுதான் ஏன் இவ்வளவு தயங்குறன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ இவ்வளவு தயங்க தேவையே இல்ல சுபா. அவ வாயை திறந்து உன்னை கேட்கலனாலும் அவனும் உன்னை தேடத்தான் செய்யறான். அது எங்க எல்லாருக்குமே புரியுது. அதனால அவன் உன்னை ஒண்ணுமே சொல்ல மாட்டான் என்றார் சமாதானமாக. மாமியார் அப்படி அவளை சமாதானப்படுத்தச் சொன்னாலும் அவளுக்கு ஏனோ கணவன் தன்னை தேடியிருப்பான் என்ற நம்பிக்கை வரவில்லை. அந்த மனநிலையுடன் தான் கணவனை காணச் சென்றாள் சுவரூபா. சுவரூபா கணவன் இருந்த அறைக்குள் சென்றபோது கண்களை மூடி படுத்திருந்தான் ரகுநந்தன். அவளின் கண்கள் கணவனை ஆராய்ந்தன. அவன் உடலில் இருந்த கட்டுக்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியேதான் இருந்தன. ஆனால் அன்று அவனின் உடலில் பல பரிசோதனை கருவிகள் இருந்திருக்க இப்பொழுது அது குறைந்திருந்தது. ஆனாலும் அவனை பார்த்ததும் அவளின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக படுக்கையிலேயே இருந்து உடல் நலிந்து போனவன் போல் தெரிந்தான். ரகுநந்தன் கண்களை மூடி படுத்திருக்கிறான் என்றதும் அவன் உறங்குகின்றான் என்று நினைத்து அமைதியாக கட்டிலின் அருகில் இருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்து படுக்கையில் கிடந்த அடிபடாத அவனின் கையை எடுத்து மென்மையாக பற்றி கொண்டாள். அந்த கையில் எலும்பு முறிவு இல்லை என்றாலும் ஆங்காங்கே சிராய்த்திருந்தது. உடலெல்லாம் காயம். இத்தனை வலிகளையும் அவன் எப்படி தாங்கிக் கொண்டிருப்பாள் என்று நினைக்கவே பயமாக இருந்தது. மருந்து மாத்திரை என்று கொடுத்தாலும் கூட உடல்வலி இல்லாமல் போகாதே. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் அசைவது போலிருக்க அவனின் கையை படுக்கையில் வைத்து விட்டாள் சுவரூபா. கணவன் என்ன சொல்வானோ என்ற தயக்கத்துடன் அவள் அவனை பார்க்க அவனோ விழித்திறந்து மனைவியை இடைவிடாது ஒரு வினாடி பார்த்தான். புருஷனை பார்க்க ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட போல என்று அவனின் உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன.